வருஷமா வந்து இங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் ஒரு அரசாங்கம் வந்து ஜோக் பண்றீங்களா? ஒரு அரசாங்கம் பட்டா கொடுப்பீங்க, ஒரு அரசாங்கம் வரி வாங்குவாங்க, ஒரு பேங்க் லோன் கொடுப்பாங்க, 100 வருஷமா செலவு இருப்பாங்க. அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க? அது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்க ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சா ஜனங்க தப்பா? ஒரு வீட்ல ஏதோ நமக்கு தெரியாத ஏதாவது இல்லீகலா இருக்காங்க சொல்லுங்க. எங்கயாவது இல்லீகலா பட்டா இல்லாம ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. எல்லாம் சட்டப்படி தான அரசாங்கம் கொடுத்த பட்டா தான் வச்சிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி தான பட்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அப்புறம் இத்தனை வருஷமா வரி வாங்கி அது அரசாங்கம் இல்லையா? வேற என்ன விளையாண்டு இருக்கீங்களா இங்க வந்து எல்லாரும்? மேடம் நம்மளுக்கு என்னைக்கு தெரிஞ்ச முதல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி ஃபைல் பண்ணோம். நாங்க நாளைக்கு ஃபைல் பண்ண அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப. டேட் ஆஃப் நாலேஜ் வந்த பிறகு நாங்க மக்களுக்காக அவங்க கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை. சார் எங்க நாங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது கேட்டோம்ல. எங்க சைடு ஒரு வழக்குல ஸ்டே ஆயிடுச்சு. இதுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்திருக்காங்க? இது வந்து இந்த கேஸ் முழுமையா வந்து கோயில் பேர்ல இருக்கக்கூடிய சார் அதுவும் தான் சார். அதுக்கு ஸ்டே வந்து நீங்க வந்து தடுக்கிறது வந்து சரியா எனக்கு தெரியல சார். நீங்க வெச்சே ஆல்ரெடி சொல்றதா சரியில்லை. லேண்டா நான் கடமை தயவு செஞ்சு கோயில் நிலத்தை பாதுகாக்கணும் யாரும் தடை சொல்லல. நீங்க கோயில் நிலத்தை பாதுகாக்கணும். 2025ல ஹை கோர்ட்ல டைரக்ஷன் இருக்குது. நீங்க பார்ட்டியா இருக்கீங்க. இந்த கேஸ்ல சிவில் சூட் ஃபைல் இருக்கட்டும். அது வரல. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த கன்சென்ட் பிரகாரம் அவங்க வந்து அப்ளைட் பண்ணல. அவங்க கொடுத்த கன்சென்ட் எல்லாரும் அனைத்து உள்ள போட்டு தான் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்களே பார்ட்டியா இருக்கீங்க. நீங்க அதுக்கு அப்புறம் ஹை கோர்ட் மேடம் இங்க பாருங்க 25ல தான் டைரக்ஷனே வாங்கி நீங்க பாருங்க பழைய ஆர்டர் கொண்டுட்டே இருக்கீங்க. சரஸ்வதி லட்சுமி இவங்க எல்லாரும் வந்து கன்சென்ட் கொடுத்து இந்த பரியை வந்து அவங்க வந்து இந்த ஆர்டருக்கு அப்புறம் டைரக்ஷன் இவங்க வந்து இவேட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அத வந்து ஏமாத்தி இருக்காங்க. இவங்க கொடுத்த கன்சென்ட் பண்ணல. இந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்கல. இந்த நீதிமன்ற எல்லாமே கோர்ட் ஏத்துக்கல. கோர்ட் டைரக்ஷன் பண்ண முடியாது. எங்களுக்கு ஆர்டர் இருக்கு. ஸ்பெசிபிக் ஆர்டர் காட்டுங்க சார். இப்போ 2025 இதுல இருக்குது சார். ஆர்டர் கொடுங்க. எல்லாம் மென்ஷன் பண்ணி ஆர்டர் காட்டுங்க. அப்புறம் ஃபர்தர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. ஹை கோர்ட்ல நடக்குது. அதே மதுரை கோர்ட்ல நடக்குது சார். மதுரை கோர்ட் அந்த ஆர்டர் நலிஃபை பண்ணிட்டா கீழ வழக்கு பதிவு காப்பி கூட பேசுறத கேக்குறீங்களா? கேக்குதா கொடுங்க. கோர்ட்ல இருந்து ஆசிரியர் மேடம் ஆஜிரப்ப அதான் உங்க கொடுத்தல அந்த லெட்டர் தான் மேடம். நீங்க இதுக்கு அப்புறம் கோர்ட் உத்தரவு வேணும். அந்த ஆர்டர் ஒபே பண்ண சொல்லி தான் இதுல போட்டுருக்காங்க. சார் ஒன்னு ஆர்டர் தரவலினா மேல என்ன ஆர்டர் வாங்குனீங்க போடலாம் சார். என்ன ஆர்டர் வாங்குனீங்க? சிவில் வழக்கு போட்டாலே நீங்க சிவில் வழக்கு போட்டாலே சார் வேற பேசாதீங்க சார். முறையா ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் இல்ல ஆர்டர் இல்ல ஆர்டர் இல்ல ஆர்டர் இல்லாம பண்ண முடியாது. அவங்களுக்கு விஷயம் தெரியாத ஆளா இல்ல. அவங்களும் பார்ட்டிங் சார். 2025 வழக்கு அவங்களும் பார்ட்டிங் சார். அவங்க பட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன மேடம் பட்டா வந்து மேடம் இங்க பாருங்க 1008 ஜட்ஜ்மென்ட் வந்தாச்சு சுப்ரீம் கோர்ட்லயே. பட்டா இஸ் நாட் ப்ரூஃப் ஆஃப் தி டைட்டில். அப்படின்ற டைட்டில் ப்ரூவ் பண்றதுக்கு ஆவணம் அங்க பாருங்க. எங்களுக்கு கோயில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஹை கோர்ட் டைரக்ஷன்ல வழக்கு நடக்குது. டைட்டில் இன்னும் ப்ரூவ் ஆகல. டைட்டில் இன்னும் ப்ரூவ் ஆகல சார். இங்க பாருங்க நீங்க ஒரு கேஸ போட்டுட்டீங்க. நீங்க வந்து சேஃப் கார்டு பண்ண முடியாது. ஏற்கனவே கோர்ட்ல போய் நான் ஒத்துக்கறேன்னு சொல்லிட்டு சார் அது எல்லாரும் தெளிவா சொல்லிட்டா வழக்கு போடுறது. சார் இத சொல்லிட்டா வழக்கு அந்த மரச்செல்லாம் வழக்கு போடுறது. தெளிவா சொல்லி அவங்களுக்கு வாய் பிரச்சனை சார். அது எல்லாம் 16 சார். நீங்க ஸ்டீல் மேக்கர்க்கான ஆர்டர் போட்டுட்டீங்கல சார். அது என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாருங்க.
எங்களுக்கு சார் சீரான சார் இந்த இது 2025 சார் அப்புறம் நீங்க பிரஷர் பண்ணாதீங்க சார். நாம அவங்க வந்து அவங்க டியூட்டி அவங்க 2 பேருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க யாரு வந்து வாலண்டியர்லாம் இங்க அரெஸ்ட் ஆக மாட்டாங்க. நான் உட்பட. அதனால வந்து நீங்க தேவையில்லாம வந்து ஒரு பிரச்சனை பட்டா வச்சிருக்காங்க, வரி கட்டுவாங்க, மக்கள் 100 வருஷமா குடியிருப்பாங்க. திடீர்னு வந்து நீங்க வேலை பண்ணுவீங்க, என்ன சொல்றாங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நம்ம கிட்ட இருந்து சொல்றாங்க அவங்களுக்கு மரியாதை. அரசு ஊழியர் வந்து நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதி அவங்க சொல்லும்போது எதிர்ப்பு அதிகமாக நீங்க வாங்கக்கூடிய அதே சம்பளம் தான் எங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேங்க. கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வாரம் வீடியோ எடுக்கிறேங்க சார். வீடியோ எடுக்கிறீங்க. நாங்க வாருங்க. நாங்க வரவே மாட்டோம். விடுங்க. இன்னொரு வருஷம் நான் வந்து அனுபவிக்கிறேன். பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. முடியறதுக்குள்ள என்ன வந்து இன்னைக்கு எடுக்கிறீங்க? ஹைகோர்ட் சொல்லி தான் சிவில் சூட்டுக்கு வந்தோம். வேற எங்க இருந்தும் வரல சார். ஓலைச்சுவடியெல்லாம் வச்சிருக்காங்க சார். இந்த கேஸ் ஓலைச்சுவடியில ரசீது போட்டிருக்காங்க. எங்களோட இவங்களுக்கு தான் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ஆனா இவங்க வாங்கல. அந்த 1வது 2வது கேட்டகரி போறதுக்கு இவங்க பட்டா வாங்குற ஒரே மைனஸ் பாயிண்ட் நீங்களே பார்ட்டியா இருக்காங்க ஹைகோர்ட்லீங்க. லோக்கல் கோர்ட்ல பதிலுரை தாக்கல் சார் கண்டெம்ட் கூட சீல் வைங்க. பதிலுரை தாக்கல் பண்ணா பதிலுரை தாக்கல் பண்ண வழக்கெல்லாம் ஸ்டே வந்தா கண்டெம்ட் சீல் வைங்க. அதே நீதிமன்ற பெஞ்சில தான் போடுறாங்க. சிவில் கோர்ட் போக சொல்லி தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த மாற்றுக்கு கண்டெம்ட்லயும் சீல் வைக்க சொல்லுங்க சார். நீங்க உங்க வேலையை செய்ய வந்துட்டீங்க. அது முடியாத சூழல் இருக்கு. நீங்க அத கோர்ட்ல எக்ஸ்பிளைன் தனியால போட மாட்டாங்க சார். போஸ்டர் எடுங்கனாவே தான் சார் சீல் வைக்கிறதுக்கு உத்தரவு போடணும் சார். இல்ல சார் போஸ்டர் எப்படி சார் இருக்கும் சார் உங்களுக்கு அதே ஹைகோர்ட் இருப்பாங்க. சொல்லுங்க போஸ்டர் எப்படி இருக்கும் சார்? நீங்க உங்க வேலையை செய்ய வந்திருக்கீங்க. அதை செய்யறதுல நீங்க சிக்கல் இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல சொல்லுங்க. நாங்கள் நாளைக்கு அதே சாரி மேடம், வெரி சாரி. எப்படி மேடம் வந்து நாங்க முன்னாடி இல்ல நீங்க வந்து அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. சிவில் கோர்ட்ல நடக்கறப்ப என்ன பண்ணுவீங்க? பதில் போட மாட்டீங்க. எங்களுக்கு பதில் போட்டா ஸ்டேட்மென்ட் சிவில் கோர்ட்ல நீங்க பதிலே போட மாட்டீங்க. அறநிலையத்துறை உத்தரவு கட்டுப்பட்டவங்க. அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதி கட்டுப்பட்டவங்க தான் சார். இதே கரண்ட்ல இருக்கிறவர் வந்து சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? இப்ப உங்களுக்கு கரண்ட்ல தான் சார் இருக்காங்க. மேடம் வந்து பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனையை பேசி இருக்காங்க. எங்களுடைய வேலை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் மூர்த்தி மூர்த்தி யாரு பேர்ல இருக்கு? மூர்த்தி வீடு யாரு பேர்ல இருக்கு? மூர்த்தி மூர்த்தி இல்ல இல்ல அண்ணா சார் மூர்த்தி யாரு மாதிரி ஆகுறீங்க சார்? அரஸ்ட் ஆவறலாம் நம்மளுக்கு மூர்த்தி வண்டி ஏத்தாங்க சார். யாரு பேர்ல இருக்கு வீடு? நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன புடிங்க நாங்களே ஏறறோம். வா அப்புறம் வா. நாங்களே வரேன் சார். இல்ல சார் கேள்வி கேட்ட பயம்
இத்தனை பேர் இருந்தாலும் இப்படி போய் பேசுறீங்க. வீடியோ இருக்கு இப்படி காமிங்க சார் இப்ப எல்லாம் யாரு எதுக்கு சார் ஏன் அவர் மட்டும் அப்படி பண்றாரு அது பேர் அசால்ட் இல்லையா எங்க அசால்ட் இல்லையா இது அசால்ட் இல்லையா சொல்லுங்க அசால்ட்லாம் பண்றதுக்கு எங்க அதெல்லாம் தப்பு. கிரிமினல் அசால்ட் மதுரை நீதிமன்ற தெளிவான உத்தரவு இவருக்கு பதில் சொல்ற நிலைமை இருக்கு சார். மேடம் பேசுறேன். நீங்க போய் சிவில் கோர்ட்ல நாங்க போட்ட பதிலே போடணும். பதில் தாக்கல் பண்ணுங்க. அது கோர்ட் சொல்லட்டும். இருக்கு சார் நீங்க பயன்படுத்துங்க சார் நீங்க இருக்கிற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு வேலை செய்ய விடுங்க சார் நீங்க வந்து சிவில் கோர்ட்ல போய் பதில் போடுங்க. பதில் போடுங்க. நீங்க அதுக்கப்புறம் இது பண்ணலாம். நீங்க போங்க, நீங்க வந்துட்டீங்க, வேலை செய்யுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுல சிக்கல் இருக்கு. நீங்க நாளைக்கு போய் கோர்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னொரு கூட சொல்றேன். முதல்ல எடுத்த உடனே இங்க வந்த காரணமே வந்து பாத்தீங்கன்னா மாண்பு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல வந்து இருக்கக்கூடிய கமர்ஷியலா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இது பண்ணுங்கன்ற மாதிரி இது கமர்ஷியல் பர்பஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்காக முதல்ல இதுக்கு வந்திருக்கோம். தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. கமர்ஷியல்னா வீடு கடை கமர்ஷியல் வீடு வந்து 200 வருஷம் கமர்ஷியல் எங்கேயும் சார் போச்சு குடியிருந்துருக்காங்களா பைத்தியக்காரனா வேற ஒரு விஷயம் புரியட்டும். எங்க வேலை செய்ய விடுங்க. நீங்க வந்து பர்பஸா வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ங்கிற மாதிரி போகுது. குடியிருக்கிறது பூரா நார்த் இந்தியன். ஆமா அந்த மாதிரி வந்துடும் சார். அது அந்த விஷயம் வந்துடும். ஒரு நாள் யார் இருக்காரா தெரியாது. வீடியோ எங்களுக்கு பாருங்க ஒரு ஆதரவாளர் வந்து உள்வாடகை விட்டுருக்காங்க. அவங்க யார் பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது. அது எங்களுடைய இதா தெரியாது. அவங்களே வந்து நாளைக்கு வந்து என்ன சார் முடியுமா? இது வட இந்திய தொழிலாளர்கள் குறிவைத்து அதனாலதான் சொல்றேன். வேலை தேவையில்லாத பிரச்சனைகள் ரைஸ் ஆகும். யார் ஆதரவாளர் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆதரவு அகற்றப்பட்டது தான் எங்களுடைய வேலை. நாங்களும் வந்து நீங்க காட்டுற பேப்பருக்கு அப்புறம் ஹைகோர்ட் டைரக்ஷன் இருக்கு. நாங்களும் ஒரு நியாயமா தான் கொஞ்சம் வழி விடுங்க. ஃபைல் பண்ணாதான் சார் அது சேவா இல்லையானே தெரியும். சிவில் கோர்ட்ல ஃபைலே பண்ண மாட்டீங்க. சார் நீங்க சிவில் கோர்ட்ல நோட்டீஸ் அனுப்புறாங்க. நீங்க போய் பதில் மனு போட்டாதானே அது இருக்குதா இல்லையானே தெரியும். நீங்க பதில் மனுவே போடாம நாங்களும் நியாயமா தான் சார் பேசுறோம். அநியாயமா நாங்க உங்களை தடுக்கல. அதான் நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணாம அறநிலையத்துறை கோர்ட்டையும் ஏமாத்துறீங்க, அரசாங்கத்தையும் ஏமாத்துறீங்க, மக்களையும் ஏமாத்துறீங்க. நீங்க நாம எல்லாருமே மக்கள் பிரதிநிதி கட்டுப்பட்டவங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், அவங்க இப்ப கரண்ட்ல எம்பி. நீங்க வந்து நாம அரசு ஊழியர் என்னன்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்க. அதனால அவங்க வந்து தலையிட்ட பிற்பாடு எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நாளைக்கு கோர்ட்ல அபிடவிட் போடுங்க. ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல.